தமிழ் மக்களுக்கு வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தல் அடுத்த இந்த மாதம், அதாவது இப்போ நம்ம அடுத்த மாதம்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நான் இன்னும் மேல இருக்கா மாரியே நெனச்சுக்கிட்டு, இல்ல இப்ப நம்ம ஜூன்ல இருக்கோம். இந்த மாதம் நடக்கவிருக்கின்ற நிலையில, அ அதிமுக உடைய அவங்களுடைய கோட்டாவுல 2 மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்யலாம். அதாவது அதிமுகவிடம் 64 அ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னாக்கா 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால், ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்யலாம் என்கிற நிலையில, 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து திமுக தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு முடிவாகிவிட்ட நிலையில், 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து அதிமுக தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு கோட்டா இருக்கு. அதில பார்த்தோம்னாக்க, இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. யார் அப்படின்னா, அ நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு முகம். யாருன்னா, திரு இன்பதுரை அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வலம்புரி ஜான் அவர்களிடம் அந்த பாசறையில் வளர்ந்தவர். கட்சியில் வந்து அடிமட்டத்திலிருந்து மேலே உயர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் கட்சி, தலைமை, கொள்கை, சின்னம் இவை எல்லாவற்றிற்கும் உண்மையாக, நேர்மையாக இருக்கக்கூடியவர். இதுவரையில் இருந்து வந்தவர் அப்படின்றதற்காக, அவருடைய உழைப்பிற்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம், அவருடைய அ அ அந்த பதவிக்கு, அதாவது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு மரியாதை கொடுக்கின்ற வண்ணம், இந்த மாநிலங்களவை எம்பி பதவி அப்படின்றது வழங்குவதற்கு அதிமுக முன் வந்திருக்கிறது. அடுத்த நபர் யார் அப்படின்னாக்கா, நம்முடைய அண்ணன் திரு தனபால் அவர்கள். திரு தனபால் செங்கல்பெட் தனபால் அவர்கள் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா தனபால் அவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியது அல்லது புரியக்கூடியது யார் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர், அவிநாசி தொகுதியுடைய எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய நம்முடைய திரு அ தனபால் அவர்கள். ஏன் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா அவர் பேசப்பட்டார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். என்றால் அதிமுக என்பது சாமானியனுக்கும் ஆன கட்சி அப்படின்றதை வந்து பறைசாற்றும் வண்ணம் திரும்பவும் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். நம்ம அவிநாசியுடைய எம்எல்ஏவும் முன்னாள் சபாநாயகருமான தனபால் அவர்களை துணை சபாநாயகர் என்கிற பதவிக்கு கொண்டு வந்து, அவரை அதுக்கு முன்னால உணவுத்துறை அமைச்சர் என்ற பதவிக்கு கொண்டு வந்து, அதாவது உங்கள் இல்லத்தில் சாப்பிட மறுக்கிறார்களா? அப்படி என்றால், நீங்கள் தான் என்னுடைய அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சர். என்னுடைய இல்லத்திற்கும் சேர்த்து நீங்கள் தான் உணவு வழங்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற வண்ணம் அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை வைத்து மாமன்னன் அப்படின்னு ஒரு படத்தையும் கூட வடிவேலுவை வைத்து உதவாநிதி எடுத்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அம்மா அவர்களுடைய திரைப்படத்தை பார்த்தீங்கன்னாக்கா தலைவி அப்படின்னு எடுத்தாங்க. கங்கனா ரனவுட் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ப படமும் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் இவங்க ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. குயின் அப்படின்ற படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இவையெல்லாம் நடித்தாங்க. கருணாநிதி மாதிரி ஒரு படத்தை எடுக்க வேண்டியது தானே. கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு படத்தை எடுக்க வேண்டியது தானே. பரவாயில்ல, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துட்டு போகிறோம், எடுக்க வேண்டியது தானே. என்னன்னா ரெட் ஜெயண்ட் யோசிச்சிருக்குமா இருக்கும். கருணாநிதிங்கிற வாழ்க்கை வரலாறை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 20 கதாநாயகிகளாவது வைத்து எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது வேறு விஷயம். நிறைய செலவாகும்னு நினச்சிருக்கலாம். இன்னொன்று வேறு கதைகள்லாம் வரும். வனவாசத்துலேருந்து மற்ற கதைகள்லாம் வரும். அது இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய குடும்பத்தின் அந்த மதிப்பை வந்து டேமேஜ் பண்ணுறோம். இவங்க குடும்பத்துக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அருள்நிதி, உதவாநிதி இப்படின்லாம் இருக்கக்கூடிய இந்த நிதிகள் எல்லாம் சேர்ந்து கருணாநிதியை வந்து படமாக எடுக்கலாமே, வாழ்க்கை வரலாற எடுக்கல பாருங்க. இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட்டில் தான் சாதனைகளை பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் தனபாலை வந்து சபாநாயகர் ஆக்கியதை ஒன்லைனாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து மாமன்னன், இவங்க குடும்பத்தை வைத்து கதை எடுக்க வேண்டும் என்றால் மாமா மன்னன் என்று தான் எடுத்திருக்க வேண்டும். அந்த கதைக்கு கூட அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் அவருடைய ஆட்சி காலத்தில் எடுத்த ஒரு சம்பவம். கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் எடுத்த சம்பவத்தை எடுக்க முடியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தனபால் யார் அப்படின்னாக்கா, செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர். துடிப்பாக வேலை செய்யக்கூடியவர். 2021 அவர் எம்எல்ஏவாக அவர் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் உறவினருக்கு அந்த பதவி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். பாபுன்னு யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார்ன்னு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய பின்னணி. இந்த 2 வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மீடியாக்கள் உருட்டி கொண்டே இருந்தார்கள். என்ன உருட்டி கொண்டிருந்தார்கள் என்றால், தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு எம்பி பதவி,
தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறார்கள், உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு திருமதி பிரேமலதா அவர்கள், அதாவது தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்த நிலையில் அதிமுக என்ன செய்ய போகிறது அப்படின்ற கேள்விகள் எல்லா இடத்துலையும் இருந்தது. அதிமுக முதுகில் குத்தி விட்டது. எப்படி முதுகில் குத்தும்? வாசனுக்கு ஜி.கே. வாசனுக்கு எம்பி பதவியை வாக்களித்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி கொடுத்ததை போல அவரை எம்பி ஆக்கினார்கள். அன்புமணிக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்ததை போல அவரை எம்பி ஆக்கினார்கள். இவர்கள் இருவரும் 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே இல்லை. அதற்காக அவர்களை குறை சொன்னார்களா? எதுவுமே கிடையாது. அப்போ யார் முதுகில் குத்தியது? இப்போ தேமுதிகவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தார்களா இல்லையா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, கொடுத்ததாக தேமுதிக தரப்பு சொல்கிறது. அதிமுக தரப்பு என்ன சொல்லியிருக்கிறது? நாங்கள் 2026 பிப்ரவரி திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது சில மாநிலங்களவை இடங்கள் காலியாகிறது, அதிமுகவும் ஒரு கோட்டா இருக்குது அப்படின்ற நிலையில் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து 2026 மாநிலங்களவை தேர்தல் நடக்கும் பொழுது அதில் தேமுதிகவுக்கு நாங்கள் இந்த கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் நாங்கள் இந்த இடத்தை ஒதுக்குகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டே. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? தேமுதிக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்து கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் என்று. ஆனால் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள்னால் அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள். அதாவது இந்த கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு அவங்களுடைய கட்சியினர் அவங்கக்கிட்ட நாங்கள் நாம் சொல்வதை, தேமுதிக என்கிற கட்சி சொல்வதை கேட்பதற்கு கூட்டணி கட்சி தயாராக இருக்கிறது என்பதனை காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு தலைவர் அப்படின்ற அந்த 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 இடத்துல இருந்து, அந்த ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் யோசிக்கணும். அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன், சரிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ வைகோ சொல்கிறார் பாருங்க, நீ கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோம், கொடுக்கலனாலும் வேண்டாம், இல்லைனாலும் உன்னோட தான் ஒட்டிக்கிட்டு இருப்போம். இப்படி கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறார், அதிமுக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட ப்ரெஸ் மீட்டை. அதிமுக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை 2026 நிறைவேற்றுகிறேன் என்று கொடுத்திருக்கிறார்கள். உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான ஆதாரம் நம்ம பார்க்கல, ஸோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் திரு எஸ்பி வேலுமணி, திரு கேபி முனுசாமி அவர் தான் அறிவிக்கிறார். திரு கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிவிக்கிறார் இந்த விஷயத்தையே. அப்படின்னும் பொழுது அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தேமுதிக அதோடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. அதில் ஒன்று ஆட் பண்ணுறாங்க, என்னென்னா ஜனவரியில் நாங்கள் எங்களுடைய மாநாடு நடக்கவிருக்கிறது. ஜனவரி 9 நினைக்கிறேன் மாநாடு நடக்கவிருக்கிறது. அந்த மாநாட்டில் நாங்கள் எங்களுடைய தேர்தல் கூட்டணி முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தொகுதிகள் இருக்கு இல்லையா, சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு அப்படின்ற எண்ணிக்கை, இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படின்றதுனால அவங்க அது அறிவிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போது இத்தனை நாட்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் பலம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொன்றா அந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய அந்த சூழலை பார்த்து இது பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி வருகிறது என்பதனை வெளிப்படையாக ஏற்க மனமில்லை என்றாலும் மனதளவில் அவர்களுக்கு தெரிந்து வருகிறது. அமித்ஷாவை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா சென்னைக்கு வந்தார். சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது அப்படின்றதோடு அல்லாமல் அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் என்பதையும் சொல்லி, எப்படி மத்தியில் பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்துகிறோமோ அதுபோல் மாநிலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துகிறோம் என்று சொல்லி டிடிவி பன்னீர்செல்வம் இந்த குரூப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். ஒன்று, இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டணி நிற்கிறதா இருந்தால் இல்லை வெளியில் போன்றது தான் அது. அவங்க ஏற்றுக்க தான் போகிறாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார் ஒரு பக்கம். ரெண்டாவது,
தேமுதிக என்ன செய்ய போகிறது அப்படின்ற கேள்வி வரும்பொழுது 2026 பிப்ரவரியில் உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை பதவி கிடைக்க வேண்டுமென்றால், பெற வேண்டுமென்றால் 34 எம்பிக்கள் இது எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல 34 எம்எல்ஏக்களை நீங்கள் பெற்றுட முடியுமா தனியாக நின்று? இல்லை விஜயோட போய் நின்று வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. அதற்காக உங்களை ஏளனமாகவும் நாங்கள் பேசவில்லை. நீங்கள் வேண்டுமானால் நாங்கள் ஜனவரி மாதம் நாங்கள் முடிவை எடுப்போம்னு சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த கடிதத்தையும் வெளியிட்டு விட்டார். தேமுதிகவுடனான உடன்படிக்கை, தேமுதிக கூட்டணியில் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்லிவிட்டார். இதில் இப்போ தேமுதிக இங்கேருந்து 8 மாதம்தான் இப்படி தடுக்கி விழுந்தால் வந்துடும். பிப்ரவரியில் வரும்பொழுது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? மாநிலங்களவை பதவி வேண்டாம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவர்களும் கூட்டணிக்குள் வருகிறார்கள். அடுத்து பாமகவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அதற்கப்புறம் கண்டிப்பாக அவர்களும் இந்த கூட்டணிக்குள்ளே வருவார்கள் அப்படின்றதுலையும் ஆச்சரியம் இருக்க போகிறதில்லை. அதுதான் இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடியது. என்ன சீனியர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? அதிமுக பாமக என்பது இயற்கையாக அமையக்கூடிய கூட்டணி என்று பதிவு செய்கிறார். அதனால் அதுவும் நடக்கத்தான் போகிறது. இதில் கூடுதல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது, இப்போ ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுதும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் இன்னும் நிறைய கட்சிகள் சேரப்போகுது. இதுக்கே இவ்வளோ டென்ஷனாக நான் எப்படி கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நிறைய புகைச்சல் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய நீங்கள் ஆத்திரப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய ஜெலுசூல் குடிக்க வேண்டியது இருக்குது. மேலும் கட்சிகள் வரப்போகிறது இந்த கூட்டணிக்குள்ளே. அது செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க இந்த கூட்டணிக்குள்ளே மேலும் கட்சிகள் வரவிருக்கின்றன. இது பலம் பொருந்திய ஒரு மெகா கூட்டணியாக அமையப் போகிறது. கடைசியில் ஒரே வரியில் இதை முடிக்கணும் அப்படின்னா, இன்பதுரை என்கிற ஒரு சாதாரண தொண்டன் மாநிலங்களவை வரைக்கும் செல்லலாம். ஆனால் அது அதிமுகவில் மட்டும்தான் சாத்தியம். திமுகவில் ஒரு சாதாரண பகுதி செயலாளருடைய பதவி வாங்க வேண்டுமென்றாலும் இன்பநிதி வாழ்க என்று கோஷம் போட வேண்டும். இன்பதுரையாக இருந்து மாநிலங்களவைக்கு செல்வது என்பது ஜனநாயகமா? இன்பநிதிக்கு கோஷம் போட்டு பகுதி செயலாளர் பதவியாவது வாங்குவது என்பது ஜனநாயகமா என்பதனை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.